செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொளின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பால்வாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போம். வருகின்ற சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே 1/5/2024 புதன்கிழமை திருக்கணித பஞ்சாங்கப்படி 17:50 நாழிகைக்கு, அதாவது பகல் 1 மணிக்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம். அதே தினமே வாக்கியப்படியும், பொதுவாக வாக்கியத்திற்கும் திருக்கணித்துக்கும் 3 மாதம் 6 மாதம் இடைவெளி வரும். ஆனால் இந்த முறை ஒரே நாளில் திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் ஒரே நாளில் குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. வாக்கிய பஞ்சாங்கப்படி அதே சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே 1/5/2024 புதன்கிழமை மாலை 22:22 நாழிகைக்கு, அதாவது மாலை 5:20 குருவானவர் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதாவது திருக்கணிதப்படி பகல் 1 மணிக்கு, வாக்கியப்படி மாலை 5:20 குரு பேச்சு நடக்க இருக்கிறது. இந்த குரு பேச்சு மிக மிக அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் குரு பேச்சுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும் என்றால், பொதுவாக குரு பகவான் ஜீவகாரகன் என்று போற்றப்படுகிறார். இருக்கின்ற கிரகங்களிலேயே மிகப்பெரிய கிரகம் குரு கிரகம். குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுவார்கள். குரு என்றால் பொதுவாக தெய்வ பலத்தை குறிக்கிறது, குரு பலத்தை குறிக்கிறது, முன்னேற்றத்தை குறிக்கிறது, மங்களகரமான காரியங்களை குறிக்கிறது. ஆகவே குரு பெயர்ச்சி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் ஜீவகாரகன். நம்முடைய ஜீவன் சந்தோஷமாக இருப்பதற்கு குருவுடைய அருள் மிக மிக அவசியம். ஆகவே குரு பெயர்ச்சி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த குரு பெயர்ச்சி என்பது வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி அதே தினம் திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் நடக்க இருக்கிறது. இந்த குரு பகவான் ஒரு வருடம் இந்த குரு பெயர்ச்சி நடக்கிறது. ஒரு வருடத்திற்கு அதே ராசியிலே குரு பகவான் இருக்கிறார். நடுவில் வக்கரமும் இருக்கிறது, அஸ்தமனமும் இருக்கிறது. வக்கரம் அடைந்தாலும் அந்த குரு பகவான் வேறு ராசிக்கு போவது கிடையாது. ஆகவே வருடம் முழுவதும் ஒரே பலன்தான் நடக்கும். வக்கரம் என்று வரும்போது சிறிது அதிகமான நற்பலன்களோ தீய பலன்களோ நடக்கிறதால் சிறிது அதிகமாக நடக்குமே தவிர, குரு ராசி மாற்றம் என்பது கிடையாது. ஒரே ராசியில்தே வக்கரமடைந்து அதே ராசியிலே இருக்கிறார். ஆகவே வக்கரமடைந்தாலும் குரு பெயர்ச்சியில் பெரிய மாற்றம் இருக்கிறது. அந்த வக்கர நேரம் என்பது, குரு வக்கரம் என்பது அக்டோபர் 9ஆம் தேதி வக்கரமடைகிறார். அக்டோபர் 9ஆம் தேதி புதன்கிழமை அன்று வக்கரம் ஆரம்பித்து 4/2/2025, அதாவது அடுத்த பிப்ரவரி 4ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஆக இந்த வக்கரம், பொதுவாக வக்கரம் 5 மாத காலம் வக்கரமாக இருப்பார். இந்த வக்கரமாக இருந்தாலும் வேறு ராசிக்கு போகவில்லை. ஆகவே அதே ராசியில் இருப்பதனால் அதே ராசி பலன்கள் தான் நடக்குமே தவிர, வக்கரம் அடைந்து விட்டார் என்பதற்காக அதற்கு முந்தின ராசி பலன்கள் என்று நடக்கும் என்று நினைப்பது தவறான ஒரு விஷயம். மகர ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இப்பொழுது 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இதுவரை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது 5ஆம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார். ஆகவே 5ஆம் இடத்தில் குரு பகவான் செல்லும் போது உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை முழுமையாக கிடைக்கிறது. ஆகவே இந்த வருடம் சென்ற வருடத்தை விட நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 7.5 சனி நடந்து கொண்டிருந்தாலும் அதை பற்றி நீங்கள் இம்மியாலும் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வருடம் மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும். அதுவும் குருபலம் அடைகின்ற ராசிகள். அந்த ராசிகளில் முக்கியமான ராசி மகர ராசி. 7.5 சனி நடந்து கொண்டிருக்கும்போது சிலர் திருமணம் செய்யலாமா என்று கேட்பார்கள். குருபலம் இருப்பதனால் 7.5 சனி நடந்து கொண்டிருந்தாலும் தாராளமாக திருமணம் செய்யலாம். நிச்சயமாக திருமணம் நடந்தேறும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் முக்கியமாக அந்த 7.5 சனியுடைய கடைசி பாகத்தில் இருப்பதனால், குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு பார்வையிடுவதனால், இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் இனிமேல் தான் நன்மைகள் ஆரம்பிக்கிறது. ஆகவே இந்த வருடம் நிச்சயமாக திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடந்தேறி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மகர ராசியிலே பிறந்து உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களை பிறந்தவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் குருபலம் என்று பார்த்தோமேயானால், உத்திராடம் 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு
14/6/2024 வெள்ளிக்கிழமை முதல் 20/8/2024 செவ்வாய்க்கிழமை வரை குருபலம் உண்டு. அடுத்து 28/11/2024 வியாழக்கிழமை முதல் 10/4/2025 வியாழக்கிழமை வரை குருபலம் உண்டு. இது உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு. அடுத்து திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு 3 காலங்களில் திருமண யோகம் வருகிறது. திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு 1/5/2024 புதன்கிழமை முதல் 14/6/2024 வெள்ளிக்கிழமை வரை குருபலம் உண்டு. அடுத்து 20/8/2024 செவ்வாய்க்கிழமை முதல் 28/11/2024 வியாழக்கிழமை வரை குருபலம் உண்டு. அடுத்து 10/4/2025 வியாழக்கிழமை முதல் 14/5/2025 செவ்வாய்க்கிழமை வரை குருபலம் உண்டு. இது திருவோணத்திற்கான குருபல காலம். அடுத்து அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 1/5/2024 புதன்கிழமை முதல் 14/6/2024 வெள்ளிக்கிழமை வரை குருபலம் உண்டு. அடுத்து 14/6/2024 வெள்ளிக்கிழமை முதல் 20/8/2024 செவ்வாய்க்கிழமை வரை குருபலம் உண்டு. அடுத்து 28/11/2024 வியாழக்கிழமை முதல் 10/4/2025 வியாழக்கிழமை வரை குருபலம் உண்டு. இது அவிட்டம் நட்சத்திரக்கான குருபல காலங்கள். ஆக இந்தந்த நட்சத்திரங்களை பிறந்தவர்களுக்கு இந்தந்த குருபல காலங்களில் நிச்சயமாக திருமணம் கைகூடும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 7.5 சனியை பற்றி இம்மியவளும் கவலைப்பட வேண்டாம், நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வருடம் திருமண ஏற்பாடாகும் போது உடனடியாக திருமணம் செய்து கொள்வது நல்லது. வெகு காலம் நீங்கள் காத்திருக்க வேண்டாம். அதாவது திருமணம் ஏற்பாடு செய்துவிட்டு 3-4 மாதங்கள் எல்லாம் காத்திருப்பதை விட 2 மாதத்திற்குள் அல்லது அதிகபட்சம் 3 மாதம் என்று வைத்துக்கொள்ள 2 மாதத்திற்குள்ளே திருமணம் உடனடியாக செய்து கொள்வது நல்லது. இல்லாவிட்டால் மற்றவர்கள் மூலமாகவோ அல்லது நீங்கள் உங்களுடைய வரன் கூட பேசுவதன் மூலமாக கூட திருமணம் தடைபட வாய்ப்பு இருக்கிறது. இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது நார்மலாகவே கிடைப்பத வாய்ப்பு இருக்கிறது. மருத்துவம் செய்ய வேண்டிய அவசியம் எதுவும் இருக்காது. பூர்வ புண்ணிய சொத்துக்களும் விரைவில் கிடைக்கும். தன வரவு நிச்சயமாக உண்டாகும். எதிர்பார்த்த தனவரவு கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். எல்லா முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. கோபத்தை நீங்கள் சிறிது குறைத்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். குடும்பத்திலே அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் உங்களுடைய பேச்சின் மூலமாக சில பிரச்சனைகள் வரலாம். ஆகவே மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. புத்திசாலித்தனமாக செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். என்றால் உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது, தெய்வ குணம் இருக்கிறது. இதுவரை நீங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கு இனிமேல் நல்ல பலன்கள் ஏற்படுவதனால் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். தொழில்துறையிலும் நீங்கள் வெற்றியை பெற முடியும். மூத்த சகோதரனுக்கு குருடைய பார்வை இருக்கிறது. மூத்த சகோதரனுடைய குடும்பத்திலும் சுபகாரியங்கள் நடக்கும். மூத்த சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல யோகம். மூத்த சகோதரன் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். புதிய வளர்ச்சிக்கான திட்டங்களை நீங்கள் வகுக்கலாம். அந்த வளர்ச்சி உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வஸ்தல யாத்திரைகளை செய்வீர்கள். அந்த தெய்வஸ்தல யாத்திரையும் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த வருடம் 9ஆம் இடத்திற்கு குருடைய பார்வை, அதாவது 5ஆம் இடத்தில் இருந்த குருபான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கும். தெய்வஸ்தல யாத்திரையில் நல்ல தரிசனம் கிடைத்து அதன் மூலமாகவும் குடும்பத்தில் சுபிட்சமான சூழ்நிலைகள் உருவாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்வையிடுவதனால் தொழில்துறையில் நல்ல லாபம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக நல்ல தன வரவு உண்டாகும். உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே இதுவரை உங்கள் உடலில் சோர்வு இருந்தாலும் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருந்தாலும் அந்த குறைபாடுகள்லாம் விலகி இனிமேல் நீங்கள் நிச்சயமாக நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. இந்த வருஷம் மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். குடும்ப இல்லத்தரசிகளுக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை உங்கள் குடும்பத்திலே கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் அந்த கருத்து வேற்றுமைகளை நீங்கி இனிமேல் நன்மைகளை அடைவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். தொழிலதிபர்கள் தொழில் விருத்திக்கான முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். நல்ல லாபத்தை அடைவீர்கள். விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு 80% நன்மைகளை அடைந்து தொழில்துறையிலும் எல்லா வகையிலும் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் என்பது நிச்சயம். தற்சமயம் குருவினால் எந்த தோஷமும் கிடையாது. இருந்தாலும் உங்கள் ராசிக்கு
2ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து காரியத்தை சிறிது தடை செய்வார். அந்த தடைகளை நிவர்த்தி செய்யும் பொருட்டு ஒரு முறை சனிக்கிழமையன்று திருநள்ளாறு சென்று அங்கே சனீஸ்வர பகவானையும் நல நாராயண பெருமாளையும் வணங்கிவிட்டு வாருங்கள். நிச்சயமாக வெற்றி இனிமேல் உங்களுக்கு காத்திருக்கிறது. அங்கே சனி பகவானுக்கு வழிபாடு செய்யும் போது முதலில் சனி குளத்தில் நீராடி அங்கே இருக்கின்ற விநாயகருக்கு சூறை தேங்காய் உடைத்து விளக்குகள் வைத்து வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு தர்பாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு வந்து அங்கே சனீஸ்வரனையும் சிவபெருமானையும் அம்பாளையும் வணங்கிவிட்டு அதன் பிறகு கடைசியாக நல நாராயண பெருமாள் கோயில் இருக்கிறது, பக்கத்திலே இருக்கிறது, அங்கே சென்று பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் அதாவது தாயாரையும் பெருமாளையும் வணங்கிவிட்டு வாருங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. எல்லா வகையிலும் யோகத்தை பெறக்கூடிய மகர ராசியாக இந்த ராசி அமைந்திருக்கிறது. எல்லா வகையிலும் சந்தோஷமும் யோகம் பெற வேண்டி நான் இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன்.